ஐயா கமல் ஐயா, இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, உங்களை நாங்க பயங்கரமா ஹேட் கொடுத்துருக்கோம், இல்லைன்னு சொல்லல ஐயா. இருந்தாலும் உங்க சீசன் அப்பெல்லாம் இந்த ப்ரொமோ வச்சா கொஞ்சம் சீக்கிரமா வரும் ஐயா. எப்படின்னா ஒரு மணிக்குள்ளேயாச்சும் உங்க ப்ரொமோ வரும். நீங்களாச்சும் சும்மா நடந்து வந்து வீட்டுக்குள்ள அதை கொளுத்த போறேன், இதை கொளுத்த போறேன், வீட்டை கொளுத்த போறேன்னு சொல்லிட்டு போவீங்க ஐயா. அதை பார்க்க எங்களுக்கே கொஞ்சம் கூஸ் பம்ஸா புல்லரிக்குதுடா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஐயா. இப்போ ஒருத்தர் ஹோஸ்ட் பண்றாரு, அந்த மனுஷன் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அவர் ப்ரொமோ 4 மணிக்கு விடுறாருயா. எப்படி 4 மணிக்கு விடுறாரு? அந்த ப்ரொமோக்குள்ள கண்டென்ட் இருக்கா, கூஸ் பம்ஸ் இருக்கானா? இல்ல. அவர் தான் சொந்தக்கார வீட்டுக்கு மாதிரி விருட்டு நடந்து வராரு. வந்து இருந்துட்டு இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க், இந்த வாரம் என்ன பண்ணாங்க, இந்த வாரம் அதை கேட்டுலாமா? பள்ளி பருவத்தை என்ஜாய் பண்ணாங்களா? பள்ளி பருவத்தை சண்டை போட்டாங்களா? பள்ளி பருவத்தை கரெக்டா பண்ணாங்களா? பள்ளி பருவத்தில் கேரக்டர்ல இருந்தாங்களா? அப்போ இன்னைக்கு என்ன எபிசோட்னே பள்ளி பருவ எபிசோடானே. சரிண்ணே சரிண்ணே. அப்போ வேற எதுவும் கேட்க மாட்டீங்க? இந்த வீட்டுக்குள்ள நிறைய காசிப்ஸ், வாக்கிங் பண்ணது, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் குறை பேசுனது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குமானே? என்ன நம்பலாமான்னு கேட்கிறேன்னா, இந்த ப்ரொமோ பார்த்தாலே எங்களுக்கு ஒரு ஹைப் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லையா? எப்படின்னா இந்த ப்ரொமோவை பார்த்தோன்னே அப்படின்ன ஒரு நம்பிக்கையும் வர மாட்டேங்குது, அப்படின்ன மாதிரி இருக்க மாட்டேங்குது. எதுவுமே இல்லாத மாதிரி செப்புன்னு இருக்குண்ணே, உப்பு இல்லாத தண்ணி மாதிரி செப்புன்னு இருக்குண்ணே. இது எப்படிண்ணே ஓடுமா ஓடாதா? இன்னைக்கான எபிசோட நம்பி வரலாமா? ஏன்னா நீங்கள் விட்டதே எத்தனை மணிக்குண்ணே? 3:30 கொண்டு விட்டுருக்கீங்க. 3 மணிக்கு இதில் விட்டதில் நீங்கள் வந்தோடனே நீங்கள் ஸ்கூல் டாஸ்க்கை மட்டும் தான் பேசுகிறீங்க. இது என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நமக்கே இதுக்கான ஆன்சர் தெரியும் நான் நினைக்கிறேன். இவங்க வந்து ஸ்கூல் டாஸ்க்கை கரெக்டாக பண்ணாங்களா நண்பர்களே? இல்லை தானே? இல்லை. ஸ்கூல் டாஸ்க்கை எல்லாருமே கேரக்டரில் இருந்தாங்களா நண்பர்களே? இல்லை. இல்லை தானே? இல்லை. அப்போ ஸ்கூல் கேரக்டரை வச்சு இந்த ஸ்கூல் பருவத்துக்கு போயிருக்குமே, அதை வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்களா? இல்லையே, யூஸ் பண்ணலையே. நம்ம பார்த்த வரத்துக்கு யாரும் யூஸ் பண்ணல. ஆமாம் தானே? ஆமாம். அப்போ எதுக்கு இதை ரீகேப் பண்ணோம்? அண்ணே, நீங்கள் இதை ரீகேப் மட்டும் பண்ணிடாதீங்கண்ணே. இந்த ப்ரொமோவை பார்க்கும்போது எனக்கு என்னமோ நீங்கள் ரீகேப் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. தயவுசெய்து ரீகேப் பண்ணாமல் நீங்கள் உள்ளே போயிட்டு நீ இதை பண்ணலாப்பா அப்படின்னு சொல்லி கொளுத்தி போடுனே. அதெல்லாம் பண்ணிடலாப்பா அப்படின்னு மாதிரி இதை கொளுத்தி போடனே. இப்படி கொளுத்தி போட்டிங்கன்னா மட்டும் நல்லா இருக்கும்னே. நீ கொளுத்தி போடாமல் போன வாரம் மாதிரி இந்த வாரமும் ஷூட்டுக்கு டைம் ஆகிட்டு சரி சப்புன்னு முடிச்சிருமான்ற மாதிரி இவனில் ரீகேப் பண்ண விட்டு அவனில் பேச விட்டு அறுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். எப்படி சோழி முடிஞ்சிடும். தயவு செய்து இதை பார்த்து பண்ணுங்க. இந்த ப்ரொமோ பார்த்தனே உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆயிருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு அது நல்லாவே தெரியுது. ஏதோ செப்புன்னு இருக்குது நான் நினைக்கிறேன். அது பேர் என்னங்க, அது ஏதோ சோடா செருப்பத்து மாதிரி செப்புன்னு இருக்குது. உப்பும் இல்லை செப்பும் இல்லை. கொஞ்சம் லெமன் புளிஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா நண்பர்களே? முடிச்சு விட்டானு போங்க.